ஆண்கள் வந்து எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணிக்கலாம், இதனால பெண்களோட மனநிலைமை பாதிக்கப்படாதா? சகோதரி அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாம் மதத்தில் ஆண்கள் எத்தனை திருமணம் வேணாலும் பண்ணலாம்னு சொல்கிறாங்களே, இதனால மற்றவங்க மனசு பாதிக்கப்படாதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க கேட்குற கேள்வி நியாயமானது. ஏன்னா அப்படித்தான் பொது சமூகத்தில் சொல்லி வச்சிருக்கிறாங்க. முஸ்லீம் பாய்மார்களை பற்றி, முஸ்லீம்களை பற்றி பொது சமூகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாருமே ஒரு ஆண் வந்து 4 கல்யாணம் பண்ணுறாங்க, அப்படிதானே? அப்படிதானே சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒரு பாய் வந்து 4 மனைவியை கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு மனைவியின் மூலமாக 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. அப்போ 4 மனைவியின் மூலமாக மொத்தமாக 40 பிள்ளை. இப்போ எந்த பாயை பார்த்தாலும் அவங்க கற்பனையில் என்ன ஓடும்? இவருக்கு 4 மனைவி, அவருக்கு 4 மனைவி, இவங்களுக்கு 4 மனைவி, ஒவ்வொரு மனைவியின் மூலமா 10 பிள்ளைங்க, மொத்தமா ஒரு பாய்க்கு மட்டுமே 40 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இப்படின்னு ஒரு பொது சமூகத்தில் அப்படி கிளப்பி விட்டுருக்கிறாங்க. இது வந்து முழுவதுமா தவறான ஒன்று. அப்படி முஸ்லிம்கள் இல்லை. இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறதுங்கிறது வேறு. குர்ஆன் என்ன சொல்லுகிறது? ஒரு ஆண், ஒரு முஸ்லிமான ஒரு நபர் அதிகபட்சம் 4 திருமணம் வரையிலையும் செய்யலாம், செய்து கொள்ள அனுமதி இருக்கிறது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. ஆனா அந்த அனுமதிக்கு ஏராளமான நிபந்தனைகள் இருக்கிறது. அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அனுமதிக்கு பல நிபந்தனைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்வதற்கு இஸ்லாத்தில் பல நிபந்தனை இருக்கு. அந்த நிபந்தனை என்னங்கிறது ரெண்டாவது நம்ம பார்ப்போம். முதலாவதா நீங்க எப்படி பார்க்கணும்னா, அந்த 4 திருமணம் அனுமதிங்கிறது இருக்கட்டும், குர்ஆன் சொல்லுதுல, இந்த அனுமதி என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க நடப்புல நீங்க பாருங்க, முஸ்லிம் அல்லாத ஆண்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்களா? நடப்புல அப்படித்தான் நீங்க இருக்கிறாங்களா? எல்லாருமே 2 கல்யாணமோ 3 கல்யாணமோ? இப்ப சகோதரி அவங்க சொன்ன மாதிரி 4 கல்யாணம் பண்றீங்களே, இது வந்து மற்றவங்க எல்லாம் பாதிக்கப்பட மாட்டாங்களான்னு கேட்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 4 கல்யாணமா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த முஸ்லிம் ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, 4 வேண்டாம் 3 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க. ஏங்க பாய்மார்கள், ஆண்கள் 3 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க பாப்போம். 2 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்க. இல்ல, நீங்க இந்த கூட்டம்னு இல்ல, நீங்க வேற எந்த கூட்டத்தில் போய் நின்னாலும் கேளுங்க, லட்சக்கணக்கில் ஆண்கள் இருக்கிறாங்களா? அவங்களுக்கு பொது அறிவிப்புன்னு சொல்லி போட்டு 4 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான். ஒருத்தன் கூட. 3 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னா அதுலயும் ஒருத்தன் கூட கை தூக்க மாட்டான். 2 கல்யாணம் பண்ணவங்க கை தூக்குங்கன்னு சொன்னீங்கன்னா லட்சத்துல ஒரு ஆள் கை தூக்க வாய்ப்பு இருக்கு. அது முஸ்லிமா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதே சதவிகிதத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் அது போன்ற பல திருமணத்தை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன பார்க்கணும்னா, இஸ்லாம் அனுமதித்து விட்டது. இஸ்லாம் பல நிபந்தனைகளின் பேரில் அனுமதிக்கிறது. அந்த நிபந்தனைகளை எல்லாம் கவனத்தில் கொள்ளாம குர்ஆன் சொல்லிவிட்டது என்பதற்காக வேண்டி, இஸ்லாத்தில் அனுமதி இருக்கிறது என்பதற்காக வேண்டி நடைமுறையில் எல்லா முஸ்லிம் ஆண்களும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிற ஒரு பிம்பம் உருவாக்கப்படுதுல, அப்படி இல்லை. அப்படிலாம் யாருமே எந்த முஸ்லிம் ஆண்களும் 2 திருமணம் 3 திருமணம் 4 திருமணம்னு போய்கிட்டே இருக்கிறதுலாம் இல்லை. ஒண்ணுதான். ஏனைய ஆண்களைப் போலவே ஒரு திருமணம் செய்துவிட்டு பிள்ளை குட்டிகளை பெற்று அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சிருது. 2 3 4 அவனுக்கு யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதுக்குரிய சூழல்லாம் இல்லை. அப்ப இது முதலாவது விஷயம். இரண்டாவது, இப்போ இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம்னு வருதுல்ல, 2 திருமணம் அப்படின்னு வைங்களேன், இது நம்ம பல சமூகத்தில் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல பேர் அது என்னமோ தப்பான ஒண்ணா நினைக்கிறாங்க. 2 திருமணம்ங்கிறது அது எப்படி சரி? அது எப்படி குர்ஆன் சொல்லலாம்? ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணத்தை குர்ஆன் எப்படி அனுமதிக்கலாம்? ஒருவனுக்கு ஒருத்தி, அதுதானே சரியானது. ஒரு ஆண்னா ஒரு பெண்ணை தானே கல்யாணம் பண்ணணும். ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை எல்லாம் எப்படி பண்ணலாம்? அது சரியில்லையேங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அது சரியில்லையே நீங்க பொத்தாம் பொதுவா சொல்ல இயலாது. ஏன்னா நீங்க பாருங்க, முஸ்லிம் அல்லாத நபர்களையே நம்ம சொல்றோம், இந்துக்கள்னா இந்துக்களை வச்சே சொல்றோம், அவங்க கடவுள்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருப்பதான வரலாற்றுகள்லாம் இருக்கு. இல்ல ஒரு 2 கல்யாணம் பண்ணிவிட்டாரு, அதனால நான் இவரை வழிபட மாட்டேன்னு யாரும் முடிவு எடுத்திருக்கிறாங்களா? கடவுளுங்கிற அந்தஸ்துல இருந்து அவரை கீழே இறக்கி விட்டாங்களா? கிடையாது. 2 திருமணம் பண்ணாலும் அவரை கடவுள் என்று வழிபடக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். தசரதன்னு சொல்லுவாங்க, அவருக்கு பல 100 மனைவிகள் இருந்ததான வரலாற்று குறிப்புகள் இருக்கிறது. இப்படி ஏராளமான இந்து மதங்கள்லையும் புராணங்கள்லையும் கடவுளர்களாக பல்வேறு சிறப்புமிக்க ஒரு நிலையில் உள்ளவர்களாக கொண்டாடப்படுபவர்களே ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருப்பதான வரலாற்று கூற்றுக்கள் இருக்கிறது. கிறிஸ்தவத்திலையும் அதே மாதிரி இருக்கு. தாவீது ராஜா என்று எடுத்துக்கொண்டால் அவருக்கு பல மனைவிகள் இருந்தாங்க.
சாலமோன் ராஜாவுக்கு பல மனைவிகள் இருந்தாங்கன்னு பல கூற்றுக்கள் இருக்கு. அப்ப இது மாதிரி சில நபர்கள், அரிதான சில நபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்திருக்கிறார்கள் என்பதை இஸ்லாத்தில் இருப்பதை போலவே அல்லது அதை விட கூடுதலாகவே இந்து மதத்திலையும் இருக்கிறது, கிறிஸ்தவ மதத்திலையும் இருக்கிறது. அதனால நம்ம அந்த கடவுள்களை தப்புன்னு நம்ம யாருமே சொல்லலையே. அந்த மன்னர்களை, அந்த ராஜாக்களை தவறு என்று கிறிஸ்தவர்கள் சொல்லலை, அந்த கடவுள் தப்பான கடவுள் என்று இந்து மக்கள் சொல்லலை. அப்ப இஸ்லாத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணம் செய்ய அனுமதின்னு சொன்ன மாத்திரத்தில் இஸ்லாம் மட்டும் விமர்சிக்கப்படுகிறது. இது சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப முதல் விஷயம் என்னன்னா, இந்த ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் இருக்குல்ல, இது இஸ்லாம் மட்டும் சொல்ல, இந்து மதமும் சொல்கிறது. இந்து மத கடவுள்களும் அது போன்ற திருமணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ மதங்களில் உள்ள பல்வேறு தீர்க்க தரிசிகளும் அவ்வாறான திருமணங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது முதல் விஷயம். இது குர்ஆன் மட்டும் சொல்லுதுங்கிற கான்செப்ட் இல்லை, எல்லா மதங்கள்லயும் இருக்குங்கிற கான்செப்ட் ஒண்ணு. இரண்டாவது, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யறது ஒரு ஆண் சந்தர்ப்ப சூழ்நிலையினால இப்ப 2 பெண்ணை கல்யாணம் பண்றான்னா அது தப்புங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. அப்படி நம்ம நினைக்கிறோம், அது என்ன ஒருவனுக்கு ஒருத்தி தான், 2 கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது நம்ம நினைக்கிறோம். நம்ம அளவில் நம்ம நினைச்சாலும் கூட நடைமுறையில் அது சாத்தியமா வராது. நீங்க என்ன பார்க்கணும்னா, இப்ப சில ஊர்கள் இருப்பாங்க, ஆதி காலத்துல அந்த காலகட்டங்கள்ல எல்லாம் போர் சூழல் அதிகமா இருந்துச்சு. போர்ல பல ஆண்கள் கொல்லப்படுவாங்க, பல்வேறு விதமான நபர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலையெல்லாம் வரும். அப்ப இந்த மாதிரியான கட்டங்களில் பல ஆண்கள் கொல்லப்படுறாங்கன்னு சொன்னா, இப்ப அந்த பெண்களுக்கு துணை இருக்க, ஒரு ஊரு 100 ஆண்கள் 100 பெண்கள் இருக்கிறாங்கன்னு வைங்க. இந்த 100 ஆண்கள் 100 பெண்கள்ங்கிற எண்ணிக்கை எப்பவும் தொடர்ச்சியாவே இருக்காது. யுத்தம்ங்கிற காரணத்தினால, பல்வேறு நோய் காரணங்களால ஆண்களின் இறப்பு விகிதம் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆண்கள் மரணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 100 ஆண்கள் இருக்கிறாங்களா, 100ல 40 பேர் மரணித்து விடுவார்கள், 60 பேர் தான் இருப்பாங்க. 100 பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த 100 பெண்கள் அப்படியே இருப்பாங்க. அவங்க இந்த பக்கம் பெண்கள் 100 பெண்கள்ங்கிற எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது. யுத்தம் இது போன்ற காரணங்களால், நோய்வாய்ப்படுதலால் மரணிக்கிறது, இது மாதிரியான காரணங்களால் ஆண்கள் மரணிக்கிறாங்க. ஆண்களின் எண்ணிக்கை குறைகிறது, பெண்களின் எண்ணிக்கை அப்படியே இருக்கிறது. அப்ப பெண்கள் 100, ஆண்கள் 60. இப்படின்னா நீங்க இந்த 60 ஆண்கள் 60 பெண்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. மிச்சமுள்ள 40 பெண்கள் இருக்கிறாங்களே, அந்த ஊர்ல மிச்சம் 40 பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான வாழ்க்கைக்கு நிலை என்ன? அவங்க கல்யாணமே பண்ணக்கூடாதா? அவங்க இன்னொரு ஆணை திருமணமே செய்யக்கூடாது, அவங்களுக்கு கல்யாணம்ங்கிறதே கிடையாது அப்படியா? ஏனைய பெண்கள் இந்த திருமண பந்தத்தின் மூலமாக என்னென்ன நன்மைகளை அடைகிறார்களோ அந்த நன்மைகளை எல்லாம் அந்த பெண்கள் அடைவதற்கு உரிமை இல்லையா? ஆதி காலத்தில் இப்ப நம்ம கற்பனையா சொல்லல, ஆதி காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. நம்ம பழைய காலத்துல ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னால போனீங்கன்னா இதெல்லாம் நடைபெற்ற நிகழ்வுகள். யுத்தங்களால் ஆண்கள் இறந்து கொண்டே இருப்பார்கள். அந்த ஊர்ல பெண்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கும், ஆண்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கும். அப்ப அந்த மாதிரியான ஊர்கள்ல இந்த 40 பெண்களுக்கு வாழ்க்கை அளிக்க வேண்டும் என்றால், இந்த 60 ஆண்கள் இருக்கிறாங்கல்ல, ஏற்கனவே கல்யாணம் பண்ணவன், இவன் தான் இந்த பெண்களுக்கு வாழ்க்கையை கொடுக்கணும். கொடுத்தா தான் உண்டு, இல்லைன்னா வாழ்க்கை இல்லை. அப்ப நீங்க 2 திருமணம் பண்ணவே கூடாதுன்னு சொன்னா, இந்த 40 பெண்கள் அப்படி முதிர் கன்னிகளாகவே சாகணும்னு அர்த்தம். அந்த முடிவை நம்ம ஏத்துக்க போறோமா? அப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்டு, அப்ப அது மாதிரியான கால சூழ்நிலையில நீங்க ஒரு ஆண் பல திருமணங்களை செய்ய அனுமதி கொடுத்தா தான் அந்த பெண்களுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இல்லைன்னு சொன்னா அந்த பெண்களுக்கு வாழ்க்கையே கிடைக்காது. நீங்க வாழ்க்கையினுடைய வாழ்நாள் விகிதம் என்று பார்த்தால் கூட ஆண்களின் வாழ்நாள் விகிதம்ங்கிறது குறையும். ஆண்களை விட பெண்கள் தான் கொஞ்சம் நீண்ட காலம் இருக்கிறாங்க. யதார்த்தத்துல நீங்க இது ஆய்வுலாம் செஞ்சு பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம குடும்பத்துல நம்ம பாட்டி, நம்ம தாத்தா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய அப்பா, இதை நீங்க வச்சு பார்த்தாலே தெரியும். நம்ம தாத்தா சீக்கிரம் மௌத்தாயிருவாங்க, மரணிச்சிருவாங்க. அவங்க சீக்கிரம் இறப்பு அடைந்து விடுவார்கள். பாட்டி இன்னும் ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க. அப்போ இது மாதிரி தான் அவங்களுக்கு அம்மானு என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் கூட அவங்களுடைய தகப்பனார் சீக்கிரம் மரணிச்சிருவாங்க. அந்த பாட்டிமா தான் ரொம்ப காலத்துக்கு இருப்பாங்க. நம்ம பாட்டியினுடைய அம்மா இருப்பாங்க, ஆனா பாட்டியினுடைய கணவர் இருக்க மாட்டாங்க, அந்த பெண்ணுக்கு இணையான ஆண் துணை இருக்க மாட்டாங்க. அப்ப யதார்த்தத்தில் நீங்க பார்த்தாலும் ஆண்களினுடைய வாழ்நாள் என்பது குறைவானதா இருக்கிறது. நோயின் காரணத்தினால, விபத்தின் காரணத்தினால, இன்னும் பல்வேறு காரணங்களால் சீக்கிரத்தில் மரணம் அடைந்து விடுகிறார்கள். பெண்கள் நீண்ட காலத்துக்கு இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆயுள் காலம் ஆண்களின் ஆயுள் காலத்தோடு ஒப்பிடும் பொழுது கூடுதலா இருக்கு. இப்ப நீங்க என்ன பார்க்கணும்? இப்ப ஆண்கள் சீக்கிரமா இறப்பை அடைகிறார்கள், பெண்களின் ஆயுள் காலம் கூடுதலா இருக்கு. இந்த விதத்துல விகிதாச்சார வித்தியாசம் ஏற்படும். இந்த வித்தியாசத்தை நீங்க சமன் செய்வதாக இருந்தாலும் ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்தால்தான் சாத்தியம்.
அப்ப இது மாதிரியான சூழலில் சில நிபந்தனைகளோடு இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய அனுமதிக்கிறது. போர் காலகட்டங்கள்லையும் பொதுவான ஒரு சூழல்லையும் இப்ப இஸ்லாம் அதுக்கு என்ன நிபந்தனையை சொல்லுது? ஒரு ஆண் 2 திருமணம் பண்றதா இருந்தா 2 மனைவியருக்கு மத்தியில் நீதமாக நடக்கணும். ஒருவருக்கு கூடுதலான பொருளாதாரத்தை வழங்கிவிட்டு இன்னொருவருக்கு அது போன்ற பொருளாதாரத்தை வழங்காவிட்டால் அது அநியாயம், அது அக்கிரமம். நீதமாக நடப்பதாக இருந்தால்தான் திருமணம் செய்ய முன்வரணும். நீதமாக நடக்க முன்வராவிட்டால் அவன் திருமணம் செய்ய இயலாது இப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை இஸ்லாம் அனுமதிக்கிறது, நிபந்தனைகளோடு அனுமதிக்கிறது. எடுத்தடுப்புல விருப்பம் போல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லலை. அந்த வாசல் திறந்தே கிடையாது, அதுக்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகளுக்கு பயந்துதான் அல்லது அது நடைமுறை சாத்தியம் இல்லை என்கிற காரணத்தினால்தான் ஆண்கள் யாரும் பண்றதே இல்லையே. நீ நடைமுறை வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்க புள்ளி விவரம் எடுங்க. தமிழ்நாட்டில் 2வது திருமணம், என்னுடைய முதல் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார் அப்படி நீதிமன்றத்துக்கு வழக்கு வருது. முதல் கணவர் என்னை ஏமாற்றி விட்டார், அவரை மீட்டு தாருங்கள் என்று நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய வழக்குகள்ல 170 விழுக்காடு முஸ்லிம் அல்லாதவர்களின் வழக்கு. முஸ்லிம்களுடைய வழக்கு அப்படி வர்றது இல்லை. முஸ்லிம்கள் அப்படி திருமணங்கள் பண்றது இல்லை, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்கள் பண்றது இல்லை. அப்ப முதல் கணவர் என்னை ஏமாத்திட்டாரு, எனக்கு தெரியாம இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டார், நீதிமன்றத்தில் வழக்கு பதிவாகுது. அதுல சதவீதத்தில் முஸ்லிம்களின் சதவீதத்தை விட முஸ்லிம் அல்லாதவர்களினுடைய சதவீதம் தான் அதிகமா இருக்கு. அப்ப அவங்க மதத்துல மார்க்கத்துல இல்லாமலேயே நடைமுறையில ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்யக்கூடியவர்களாகத்தான் பலரும் இருக்கிறார்கள். முஸ்லிம்கள்ல அவங்க வேதத்தில் அனுமதி இருந்தாலும் நடைமுறையில அதற்குண்டான வாய்ப்புகள் அவர்களுக்கு இல்லை என்பதால் திருமணம் செய்யறதில்லை. நீங்க தமிழ்நாட்டிலேயே நீங்க என்ன பார்க்கறாங்கன்னா, கல்யாணம் பண்ணா தப்புங்கிறாங்க. அதுவே கல்யாணம் பண்ணாம 2 கல்யாணம் பண்ணா தப்பு. கல்யாணம் பண்ணாம லிவிங் டுகெதர், அது எத்தனை பேரோடனாலும் தங்கிக்கிட்டு இருக்கலாம். ஒரு பெண்ணோட தங்கிக்கிட்டு இருப்பாரு, அது ஒரு வருஷ காலம் ஓடும். அடுத்து அந்த பெண்ணை விட்டுட்டு அடுத்து இன்னொரு பெண்ணோட லிவிங் டுகெதர் தங்கி கொண்டு இருப்பார், அது ஒரு 2 வருஷ காலம் ஓடும். அதுக்கப்புறம் இன்னொரு பெண், இப்படி பல பேரோட லிவிங் டுகெதர் இருக்கிறாங்க. சினிமா நடிகர்கள் பல பேரை இதற்கு நம்ம உதாரணமா சொல்ல முடியும். அப்படி சொன்னா ஒரு சபைக்கு அது நாகரிகமா இருக்காது, தேவையில்லை. தனிநபர்களை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருக்கிறாங்களா இல்லையா? இப்ப நம்ம சொல்லும்போது உங்களுக்கே அது யார் யாருன்னு தெரியுதா இல்லையா? சில சினிமா நடிகர்கள், பிரபலியமானவர்கள், மக்கள் மத்தியில் புகழ் பெற்றவர்கள், செல்வாக்கு மிக்கவர்கள், ஒரு வருஷத்துக்கு ஒரு பெண், அவங்கள கட்டி விட்டு அடுத்து இன்னொரு பெண். கேட்டா நாங்க லிவிங் டுகெதர், நாங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறோம், ஒன்னா வாழ்றோம்ங்கிறாங்க. இதை யாரும் தப்புன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நடிகன் சினிமா திரையில வந்தா கை தட்டுறாங்க, சூப்பரா நடிச்சாரு, தலைவர் சூப்பரா நடிச்சிட்டாருங்கிறாங்க. அதுவே இங்க ஒரு முஸ்லிம் ஆணு தன்னுடைய தேவைக்காக அத்தனை நிபந்தனைகளுக்கும் உட்பட்டு 2 திருமணம் பண்ணானா தப்புங்கிறாங்க. இது எப்படி? இது ஒரு ஆணு 2 திருமணம் பண்ணக்கூடாது, ஆனா லிவிங் டுகெதர் நடிப்புல எத்தனை பேர் வேணாலும் தங்கலாமா? அப்ப இந்த பல திருமணம் என்பது வெறுக்கப்பட்ட ஒரு அம்சம் போல் நம்ம பார்க்க கூடாது. சில இடங்களில் அது அனுமதிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கும், சில இடங்கள்ல அதை நம்ம அனுமதிக்கத்தான் வேண்டும், தேவை என்று வருகின்ற பொழுது. அந்த ஆண் தனக்கு தேவைன்னு வரும்பொழுது இன்னொரு கல்யாணம் பண்றான். முதல் மனைவி ஒப்புக்கொள்கிறாள். முதல் மனைவி அதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை, சமூகமும் அதற்கு அனுமதிக்கிறது என்றால், அப்படி இருந்தால் தானே அவன் தவறான பாதையை நோக்கி போக மாட்டான். தன்னுடைய தேவையை அந்த மனைவிடத்தில் பூர்த்தி செய்ய முடியாத நிலை வரும் பொழுது 2வது கல்யாணத்துக்கு முட்டுக்கட்டையா இருந்தால், அதுக்கப்புறம் தான் பத்திரிகையில் நம்ம பார்க்கிறோம். கடந்த காலங்களில் நடந்துச்சா, வரதட்சணை கொடுமையினால கேஸ் ஸ்டவ் வெடித்து இளம்பெண் சாவு. அது என்ன, அவதான் நாள் பொழுதா ஸ்டவ்வை ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவளுக்கு தான், ஆம்பளை விட ஸ்டவ்வை எப்படி ஓபன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும் அவளுக்கு தான் தெரியும். அது எப்படி ஸ்டவ் வெடித்து இளம்பெண் மட்டும் சாவுறா? கரெக்டா? அப்ப அது தானா வெடிக்கல, இவன் வெடிக்க வைக்கிறான். நம்ம திருமணத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிறான், நம்ம நினைச்ச மாதிரி போக முடியல, அப்போ அவ்வளவுதான், இவ்வளவு கதையை முடிச்சிட வேண்டியதாங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறான். இந்த விளைவுகளை தடுக்கணும் என்று சொன்னால், அல்லது என்ன பண்ணிடுறான், பேருக்கு அவளை மனைவி என்று வைத்துக் கொண்டு இவன் விரும்பிய பெண்ணோடு சல்லாபித்துக் கொண்டிருக்கிறான், ஒழுக்கக்கேடான காரியங்களில் ஈடுபடுகிறான். அதை அந்த பெண்ணால் தட்டி கேட்க முடியாத நிலை ஏற்படும். அப்ப இது போன்ற சீர்கேடுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய விதமாகத்தான் லட்சத்துல ஒருத்தனுக்கு அது மாதிரி தேவை வரும். ஒரு பெண்ணோட அவன் போதுமாக்கி கொள்ளாம எனக்கு 2 மனைவி வேணும்னு நினைப்பான். அவங்க குடும்பத்தார்கள் மற்றவர்கள் சம்மதிச்சா அவன் திருமணம் செய்து கொள்ள அனுமதி இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அப்படியான ஒரு அம்சமாகத்தான் இதை பார்க்கணுமே ஒழிய, நீங்க எப்படி நினைக்க கூடாது, ஏதோ முஸ்லிம் பாய்மார்கள் எல்லாருமே
நாலு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே உலகத்துல பொருளாதாரம் திரட்டுறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. மோடிஜி திடீர்னு ஜிஎஸ்டி வரிங்கிறாரு, 500,000 செல்லாதுங்கிறாரு, வேலை வாய்ப்பு வேற கிடைக்காம போகுது. எப்படியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்ய முன் வருவான். அந்த நிலை இல்லை என்பதை இந்த கேள்விக்குரிய பதிலாக நம்ம சொல்லிக்கிறோம். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.